செக்ஷுவலாக வந்து எவ்ரிடே எனக்கு செக்ஸ் வச்சுக்கணும், கொஞ்சம் ஹராஸ் பண்ணுறது, முடியாதுன்னு சொன்னால் அடிக்கிறது, ரொம்ப சண்டை வருது. அதுக்கப்புறம் இவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைக்கும் வந்து இப்போ வந்து ஒரு 10 வயசு ஆகுது. ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஊர் போயிடுறாப்புல. அக்கேஷனலாக எப்போயாவது பொண்ணை பார்க்கறதுக்கு வருவோம், போவோம். நீ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணோட வரான். அந்த பொண்ணு வந்து என்ன வேலைன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அட்வொகேட் ரூமில் இவங்க பேக்கை வச்சுட்டு வந்து அந்த பேக்குள்ளேருந்து ஒரு டைம் வந்து செல்ஃபோனு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு குழந்தை இன்னும் அங்கேயே தான் வளருதுங்க. அண்ணன் ஒரு கேரக்டர் இருக்கான்ல, அண்ணனோட குழந்தைன்னு அவன் வந்து பார்க்கணும்ல. ஸ்டில் வந்து அந்த குழந்தை அந்த வீட்டில் தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அடுத்தது ஒரு பொண்ணு வந்தோடனே தான் இவங்க கொஞ்சம் முழிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து இவங்கள வேவு பார்க்குது. எப்போ பாரு கோர்ட்டுக்கு வந்தாக்கா அவன் வந்தால் இந்த பொண்ணு கூடவே வருது. திரும்பி எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு யாரோ ஒரு தகவல் சொன்னாங்க, அந்த கூட வர பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. நான் கேட்டேன், கூட வர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் இருக்கியே, அப்போ நீ அதுக்கு அகேன்ஸ்டாக நீ கேஸ் போட வேண்டியது தானம்மா, நீ தானம்மா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அப்படின்னு. நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னேங்க, அவர் ஒத்துக்கவே இல்லைங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இந்த அக்கம் பக்கத்தில் அவங்க இருந்த பழைய இடத்துக்குலாம் நம்ம விசாரிக்கும் போது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. மேம், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலையே வந்து கொஞ்சம் வியர்டாக நீங்களே ஒரு சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு கேஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும்? எல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலதில் இந்த ப்ரீ மேட்ரிமோனியல்லாம் முன்னாடி நார்மலாக இருக்கும். இப்போ வந்து வர எல்லாமே எங்களுக்கு புதுசாக தான் தோணுது. அதாவது கேட்கும்போது, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு கேஸ் அந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்து வெரி வெல் நாலேஜ்டு. அவளுக்கே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குது. ஆனால் அதையுமே அவள் ஃபோர்கோ பண்ணி, ஓகே இதையும் கடந்து வந்துடலான்னு நினச்சிட்டு போயிட்டா போல இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போதும் நான் வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தேன். ஓகே. அவருக்கு வந்து நம்ம 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சு ஓகே சொல்ல வச்சுட்டாரு. அப்புறம் எங்கள் வீட்லேயும் பேசி, எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து பேசி ஓகே ஓகே பண்ண வச்சுட்டாரு. அவர் வந்து கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணி எங்கள் வீட்டு சைடில் எல்லாம் நாங்கள் கிராண்டாலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி மட்டும் தான் வந்திருந்தாங்க. கூட ஒரு கை குழந்தை கொண்டு வந்திருந்தாங்க. கேட்டதுக்கு வந்து அது என்னுடைய அ அண்ணாவோட குழந்தை. அண்ணி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால குழந்தைய நாங்க தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஆனா, இந்த புதுசா கல்யாணம் ஆனோனே நீங்க அத யோசிக்க மாட்டீங்கல்ல. ஆமாம் மேம், ஆமாம். இது ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளா அது ஏன் இந்த குழந்தை இங்கேயே இருக்கு? இந்த குழந்தை இங்கேயே இருக்கு. அவங்க அம்மா என்ன ஆனாங்கன்னு கேட்டா, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இவன் வந்து ரொம்ப செக்ஷுவலா வந்து எவ்ரிடே எனக்கு செக்ஸ் வச்சுக்கணும், கொஞ்சம் ஹராஸ் பண்றது, முடியாதுன்னு சொன்னா அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு ஹையர் போஸ்டிங் கிடச்சிருச்சு. இவனுடைய ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஹையர் ஹையர் போஸ்டிங் போயிட்டு போயிடுறாங்க. அப்போது ரொம்ப சண்டை வருது. அதுக்கப்புறம் இவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைக்கும் வந்து இப்போ வந்து ஒரு 10 வயசு ஆகுதுங்க. அப்போது வந்து அவன் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஊர் போயிடுறாப்புல. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஊர் போகிறதுனால இவனுக்கு என்ன, இவங்க இவங்க வந்து இவங்க அம்மா வீட்டுக்கு இவங்க போய் இருந்துக்கிறாங்க. அக்கேஷனலாக எப்போயாவது பொண்ணை பார்க்கறதுக்கு வருவோம், போவோம். அதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு டைவர்ஸ் குடுன்னு ஒரு நாள் வரான். சம்மந்தமே இல்லாமல். சம்மந்தமே இல்லாமல் டைவர்ஸ் குடுன்னு வரான். ம். அப்போ இவங்க வந்து அதெல்லாம் முடியாது, குழந்தை இருக்கு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவன் என்ன பண்ணிட்டான், மியூச்சுவல் குடுன்னு கேட்டிருக்கான், வரல. அப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டான் கேஸு. கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணோட வரான். அங்கே ஒரு பொண்ணோட வரும்போது அந்த பொண்ணு வந்து என்ன வேலைன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அட்வொகேட் ரூமில் இவங்க பேக்கை வச்சுட்டு வந்து அந்த பேக்குள்ளேருந்து ஒரு டைம் வந்து செல்ஃபோனு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புதிய இதுவாக இருந்திருக்குது. என்னடா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஷி குடன்ட் கெட் எனி சிஎஸ்ஆர் அந்த அளவுக்கு அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணிக்கல. இந்த மாதிரி வந்தோடனே இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. அப்போ தான் வந்து வந்து என்கிட்ட சொல்கிறாங்க,
அந்த பொன் குழந்தை இன்னும் அங்கேயே தான் வளருதுங்க. ம். அண்ணன் ஒரு கேரக்டர் இருக்கான்ல. ஆமா. அண்ணனோட குழந்தைன்னு அவன் வந்து பார்க்கணும்ல. ஆமா. ஸ்டில் வந்து அந்த குழந்தை அந்த வீட்ல தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ம். நீங்க இத இன்வெஸ்டிகேட் பண்ணி குடுங்க அப்டின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து ஹிண்ட் குடுத்துருக்குறாங்க. ம். உங்களுக்கு அது தெரியல. ம். அடுத்தது ஒரு பொண்ணு வந்தோன தான் இவங்க கொஞ்சம் முழிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து இவங்கள வேவு பாக்குது. எப்ப பாரு கோர்ட்டுக்கு வந்தாக்கா, அவன் வந்தா இந்த பொண்ணு கூடவே வருதாம். ம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப என்ன சொல்றது? ஒரு பச்சை பிள்ளை மாரி இருந்திருக்குது. ம். இந்த விஷயங்கள் தெரியாத. ஓகே. அப்போ இவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு, அடுத்த ஹியரிங் எப்போ வருதோ, அப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு போனா, ஆ திரும்பி எனக்கு கால் பண்றாங்க. எனக்கு என்ன யாரோ ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த கூட வர பொண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. ம். நான் கேட்டேன், "கூட வர பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீயும் இருக்கியே, அப்ப நீ அதுக்கு அகெயின்ஸ்டா நீ கேஸ் போட வேண்டியது தானம்மா? நீ தானம்மா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு" அப்டின்னேன். நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னேங்க. அவர் ஒத்துக்கவே இல்லைங்க. எங்க வீட்லயும் நாங்க அப்படியே விட்டுட்டோம். கேட்கவே இல்லங்க. ரெஜிஸ்டர் மேரேஜே வேண்டாம். அதெல்லாம் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா, அப்போ வந்து இவங்க வந்து ஒரு மண்டபத்தில தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னாருக்கு இன்னாருக்கு வந்து மண்டபத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த அன்னைக்கு புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த டேட்ல அவங்க குடுக்க முடியும். பத்திரிக்கை வைக்கலாம், ஃபோட்டோ வைக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு பண்றானா, தெரியாம பண்றானான்னு தெர்ல. நாம வந்து கேஸ்க்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். நம்ம அத வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். பார்க்க ஆரம்பிச்சபோது ஆ அந்த அக்கம் பக்கத்துல அவங்க இருந்த பழைய இடத்துக்கிட்டலாம் நம்ம விசாரிக்கும்போது, இவருக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்ததாகவும், அவங்களுக்கு பொறந்த குழந்தை தான் அந்த பெண் ஓ! குழந்தையும், ம். அந்த அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டதாவும் எங்களுக்கு தகவல். ஓ! இறந்து போயிட்டதா ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. ம். ஸோ இது ஒருவேளை இறந்து போயிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. உயிரோட இருந்தா இந்த அம்மா கல்யாணம் பண்ணது பைகமி ஆயிடும். ம். அப்ப இவங்க தான் ப்ராப்ளம். ம். ஸோ அவங்க ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அ இறந்ததாகவே வச்சுக்கிட்டாலும், அ இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. பட் அத வந்து நான் தான் அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னேன். யூ கேன் ப்ரூவ் உங்களோட அந்த உங்க ரிலேஷன்ஸ் வந்தவங்க, அவங்க சைடு வரல, இவ்வளோ பேர் தான் வந்தாங்கன்றதையும். எல்லாமே எவிடன்ஸ் இருக்கும்ல. ஃபோட்டோ ஆல்பம் எல்லாத்தையும் வச்சு நீங்க கோர்ட்ல கொண்டு போய் குடுத்துட்டு, இப்ப இந்த பொண்ணோட வந்து அவர் இருக்கிறாராங்கிறத நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ்க்கு அவர் வச்சிருக்கிறாரு. இத ரிலீவ் பண்ணி விடணும்ல. ஆமா. ம். அந்த மாதிரி ஒரு இதில இப்போ அவர் என்ன நெனச்சிட்டு இருக்காரு, இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பொறந்ததுன்னு இவங்களுக்கு தெரியாதுன்னு இவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா இவரே வந்து கோர்ட்ல கேஸும் ஃபைல் பண்ணிட்டாரு. ம். அப்பன்னா இட் இட் மீன்ஸ் தட் ஹி இஸ் அக்செப்டட் ஹர் அஸ் அ வைஃப். அப்படிதானே? ம். ம். அப்பதானே அது. ஸோ இவங்களுக்கு வந்து நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. அதனால அது வந்து இது. என்னவா இருந்தாலும் இவனே அக்செப்ட் பண்ணி டிவோர்ஸ் கேட்கும்போது இவன் அக்செப்ட் பண்ணிட்டு தானே டிவோர்ஸ் ம். போறான். ஸோ இதாவது பல குழப்பங்களுக்கு நடுவுல இந்த பொண்ணு அதாவது கண்ணு முன்னாடி அதுக்கு எவிடன்ஸ் குடுத்தாலும், அது கண்ண மறைக்குது அதுக்கு இந்த பிள்ளைக்கு. ம். ஸோ இந்த 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 விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்றதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். இன்னொன்னு முதல் ஒய்ஃபோடைய குழந்தை தான் அது. ஓகே. அவங்க அண்ணனுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். ம். அவன கண்டுபிடிச்சுட்டோம் நாங்க. அவன கண்டுபிடிச்சா அவன் ஒரு ஃபேமிலியோட அவன் அழகா இருக்கான். ஸோ இந்த முதல் ஒய்ஃபோட குழந்தைய அண்ணன் குழந்தைன்னு சொல்லி இவ்வளோ நாளா அவங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. பாவம் இந்த குடும்பமும் வந்து அத நம்பிட்டு இருந்திருக்குது. ஒரே பொண்ணு. நல்லா கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு. அத அப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தமா இருக்கும். ம். கண்டிப்பா. இப்ப இது டைவர்ஸ் வாங்குனா அது காம்பன்சேஷன் குடுக்க மாட்டாராமா. ஓ! டைவர்ஸ் தான் குடுப்போம். காம்பன்சேஷன் குடுக்க மாட்டோம். அப்ப இவருடைய ஆசைகளுக்கு இணங்கி இந்த பொண்ணு வந்து எல்லா வேலையும் அவருக்கு செஞ்சுட்டு இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். நினைச்சு தான் இவ்வளோ நாள் வந்து அதோட இருந்துட்டு, இவன் போர் அடிச்சிருச்சு. இப்ப அடுத்த ஆளு. ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் காணோம். காணுமா இறந்துருச்சான்னு தெரியல. 2வது ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தைய குடுத்துட்டான். அடுத்தது 3வதா ஒரு ஆளு. அப்ப இவன விட்டா அப்படியே இந்த ம். நாயகன் மாரி போய்க்கிட்டே இருப்பாரு அவரு. ம். ஸோ இத வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டோம். இது எப்படிங்க நான் நான் சொன்னேன் போய் உங்க அட்வொகேட் கிட்ட உட்காந்து, இதுதான் இதுதான். நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலனா கூட எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஒரு கல்யாண மண்டபத்தில நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இத்தன பேரு. ஃபோட்டோ ஆல்பம் இருக்கு. இத வச்சுக்கோங்க. இது ஒண்ணு.
அடுத்தது வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் போட சொல்லுங்கள். அது அவனோட குழந்தையா இருந்தால் தெரிஞ்சிரும்ல, ஆமா. அண்ணனுது அவனுதாங்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட் போடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, கேளுங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒன்று வளருது. எங்களோட இதுக்கு பிரகாரம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னது, அது முதல் குழந்தையோட முதல் ஒய்ஃபோட குழந்தைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒன்று போடுங்க. செல்ல கோர்ட்டில் வந்து உங்கள் அட்வொகேட்டை சொல்லி இதெல்லாம் சேர்த்து ஃபைல் பண்ண சொல்லுங்கம்மா. த்ரூ கோர்ட் எல்லாம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்து திரும்பி இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் தான் லைனில் வச்சுருக்கானே. இந்த பொண்ணை லைனில் வச்சிருக்கும் போது அந்த பொண்ணை கழட்டிட்டான், அடுத்த பொண்ணை லைனில் வச்சிருக்கான், இந்த பொண்ணை கழட்டுறான். இப்ப அந்த கூட வர்ற பொண்ணு கூட இவங்க இருந்து யாரும் பேசலையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசலையா? ஆஹா, அந்த பொண்ணு சும்மா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது, அவ்வளவுதான், பேசவும் பேசாது. அந்த மாதிரி அந்த இப்போ மாதிரி எந்த நிலைமையில இருக்கு மேம் அட்வொகேட்லாம் வச்சு அவங்க? அவங்க வந்து இப்போ கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதை வச்சுட்டு நீங்கள் போய் ஃபர்தராக போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு வேலிடாக கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் சம்திங். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.